நிதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோர்ட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தின் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொணர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூவ்மெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில்
கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிதி மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றையை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன்.
நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையும் மோசமான நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலிக்கும் துறைகளில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறு இல்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழி செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கையை நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொதுநல திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டெண்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டெண்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதி நிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும்
கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்ல ஆட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், IB 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,704 கோடி ரூபாய் இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள், இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் IB 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில்
இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவு கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 10,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொது கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரி காட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.03% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி
வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு.ஆ. சித்திக் IAS அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.